அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை பழைய வலையை நம்ம பழுது நீக்கி தரோம், புதிய வலையுமே நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு அதில் வாழ்வாதாரங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளவு படித்திருந்தாலும் கைத்தொழில் ஒன்று இருந்தது அப்படின்னாக்கா நமக்கான நிலைப்பாடுகள் மாறுபடும் அப்படின்றத உணர்ந்தேன். ஸோ அதனால் நம்மளுமே நிறைய மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறோம். கல்வி கூடவே ஒரு கைத்தொழிலையும் நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஆசிரியராக இருந்து ரொம்ப பெருமை கொள்கிறோம். இந்த வலை வந்து சந்தை புதுக்குப்பம் அப்படின்ற பாண்டிச்சேரியிலே புவனேஷ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கொடுத்தாப்புல. கீழே நூல் போட்டிருக்கும், மேலே வந்து நரம்பு, பாதி நூல் பாதி நரம்பு, அதாவது 2 விரல் போகக்கூடியது. வலை வந்து முறுக்கு கையெல்லாம் நல்லா இல்லாதனால வலை வந்துட்டு வட்டமாகவே விழாது, முறுக்கிட்டு இருக்கும். ஸோ வலையே ரொம்ப டேமேஜ். ஸோ இதை கொண்டு வந்தாப்புல இப்போ நம்ம அதை சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெள்ளடி, அதாவது மடங்கு ஈய மட்டும்தான் பழசு, மீதி எல்லாமே நம்ம புதுசாக மாற்றிருக்கோம். அதாவது வலை பண்ணியிருக்கோம், உள்கயிறு மாற்றிருக்கோம், கை கவர் மாற்றிருக்கோம். ஸோ இதோட வேலைகள் குறைஞ்சு வந்து ஒரு 1 to 2 நாட்கள் உட்காந்து பண்ணோம்னா பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதோடைய கூலி ப்ளஸ் அந்த ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட் நம்ம அவங்ககிட்ட வந்து வாங்கியிருக்கோம். வலை எப்படின்னு பாருங்கள். ஊருக்கு போயிட்டு இருந்தோம், ஊருக்கு போகும்பொழுதே அதை வந்து நம்ம விசிறி காட்டியிருக்கோம் அவர்கிட்ட. ஸோ விசிறின பதிவு தான் இது, இதை நிற்கிறேன் பாருங்கள். ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அப்படியே நான் வந்து விசிறி பதிவு பண்ணியிருக்கேன். வலையுமே சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ஜிலேபி மீன்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னொரு பதிவில் கொடுத்துருக்கேன், இது முன்னாள் பதிவில் தெரியும் உங்களுக்கு. இப்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த வலையை எடுத்துகிட்டு போயிட்டு அன்றைக்கே மீன் பிடிச்சி எனக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அதையும் இந்த வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நம்ம கொடுத்த உடனே அதுக்கு ரிசல்ட்டுமே பர்ஃபெக்டாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 11 அடி கிட்ட வரும். வலை வந்து நல்லா அழகாக வட்டமாக உழக்கூடியது. வெயிட் வந்து ஜாஸ்தி தான் இதில் வெயிட்டு. நல்ல மீன்கள் எல்லாமே நல்ல மீன்கள் படும் இதில். 2 விரல் ஆக்சுவலாக இது பாருங்கள் மீன் அப்படியே. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் அப்புறம் சக்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். பழுது நீக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, பழுது நீக்கினதுக்கப்புறம் எப்படி இருந்தது, பழுது நீக்கி முடிச்சதுக்கப்புறம் அதை பயன்படுத்தும் போது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். பதிவு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரியான வீச்சு வலையில் சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை இதை நீங்கள் பழுது நீக்கி எந்த வலையாக இருந்தாலும், அது சைனா மேடாக இருந்தாலும் அதை பழுது நீக்கி தர்றதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கோம். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கற்றுக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கற்றுக்கிட்டு போயிட்டு அவங்க பயன்படுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வலையை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா இது நைஸ் வலைன்னும் போது கொஞ்சம் நம்ம பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நல்லது தான். நிறைய பேர் சந்தேகம் கேட்டாங்க, இது வந்து மீன் அறுக்குமா பெரிய மீன் அப்படின்ட்டு. பெரிய மீன் ஒரு டைம் வந்துடும். சில மீன்கள் ஆக்ரோஷமாக இருக்க மீன்கள், அதாவது மிருகால் ரோகுலாம் கொஞ்சம் வேகமாக இடிக்கக்கூடியது, வலையை வந்து குத்தி எடுக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்கள்கிட்ட கொஞ்சம் அறுக்கும் தான். அதனால் மீன் அறுக்காத வலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்குறாங்க வலை அறுக்காமல் வேணும் சார் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா மிஷின் ஒவ்வொரு கம்பெனி வந்து என்னென்ன ரா மெட்டீரியல் போடுறாங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் வருது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது இப்போ புரிஞ்சவங்களுக்கு தெரியும், லேர்ன் பண்ணவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வாழ்க யோகம் யோகம் விளையாட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.